புதுவை பொதுப்பணித்துறையில் பணியாற்றி பணியினை இழந்த ஊழியர்களுக்கும் அரசு மீண்டும் பணி வழங்கும் என்று கடந்த 2023 மற்றும் 2025 ஆண்டு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடர்களில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இவர்களுக்கு மாதம் ரூபாய் 10,500 ஊதியம் தரப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு வெளியிட்டு 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்ட குழுவினர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி புதுச்சேரி சுதேசி மில் அருகில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். இப்போராட்டம் மாலை வரை நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன், ரவிச்சந்திரன், குமரகுரு, லெனின், பாஸ்கர், சத்தியவதி, காரைக்கால் மணிவண்ணன், கலியமூர்த்தி, சக்திவேல் ஆகியோர் தலைமை தாங்கினர். இப்போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.